வணக்கம். விஜயோடைய இன்னைக்கு அந்த வேலூர் கூட்டம் மக்கள் சந்திப்பு இல்லை, நிர்வாகிகள் சந்திப்பு. ரொம்ப ஒரு உருக்கத்துடைய உச்சிக்கு கலங்கி போயிட்டாப்புல விஜய். ஒரு கட்டத்தில் கண்ணெல்லாம் கலங்கி போயிடுச்சு. அதெல்லாம் கூட சில பேர் என்ன நடிப்பியா, என்ன அமக்கலம் பண்ணுறியான்னு. விஜய் அப்படி நடிக்கிறதா இருந்தால் ஒரு விக்ரவாண்டி மாநாட்டிலே நடிச்சிருக்கலாம். இங்கே அரசியலுக்கு அதுதானே வேணும். விஜய் நடிக்க தெரியல, விஜய் திரையில் மட்டும் நடிச்சுட்டு போயிடுறாரு, நிஜத்தில் நடிக்க தெரியல, நிஜத்தில் அரசியல்வாதி மாதிரி நடந்துக்க தெரியல, அவருக்கு வந்தவுடனே அவர்களே இவர்களேன்னு சொல்லி கூட ஆரம்பிக்க தெரியல, டைரெக்டாக விஷயத்துக்கு போயிடுறாரு. எதுவாக இருந்தாலும் இந்த எள்ளுக்கா பொழுத மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. முன்ன பின்ன வச்சு பேச தெரியல, அவருக்கு ஜோடனை தெரில, ரைட்டு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இது அரசியல்வாதிக்கான தகுதியே கிடையாது. அப்படின் பொழுது அவர் நடிப்புன்னு சொல்லியிருந்தால் அதை அங்கேயே நடிச்சிருக்கலாமே. விக்ரவாணி மாநாட்டிலேருந்து நடிச்சு போயிருக்கு, நடித்து விஜய் அந்த நடிப்பில் பெரிய இதுக்கு போயிருக்கலாம். ஆனால் ஒரு கிட்டத்தட்ட தனக்கு எப்படியாப்பட்ட ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது, தனக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க, தன்னை தேடி இவ்வளோ பேர் வராங்க, இவ்வளோ கூட்டம் வருது. விஜய் எதில் எனக்கு இதுவாகிருப்பாருன்னா, ஒரு திருச்சிக்கு போனதோ அல்லது கோயம்புத்தூர் போனதோ மதுரை போனதோ ஃப்ளைட்டில் போய் அங்கேருந்து இறங்கி ஆன் ரோட்டில் போ. வேலூருக்கு அந்த வசதி கிடையாது. சென்னையிலேருந்து அவங்க வீட்டிலேருந்து புறப்படணும்னா 4லேருந்து 4.5 மணி நேரம் ஆகும். இந்த சென்னையிலேருந்து புறப்பட்ட இந்த விஜய் தொடர்ச்சியாக மீடியா லைவ் போட்டுன்னு வந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்திய அளவில் யாருக்கும் அப்படி கிடையாது. ஒரு 4.5 மணி நேரம் லைவ். அவர் புறப்படுகிறார், வருகிறார், போகிறார் அப்படின்னு. ஒருவேளை இந்த மீடியாக்கள் எம்ஜிஆர் கலைஞர் காலத்தில் இருந்திருந்தால் நடந்திருக்குமா என்னன்னு தெரியல. அண்ணா காலத்தில் இருந்திருந்தால் அது ஒரு பக்கம் தாண்டி தொடர்ச்சியாக இவங்களுக்கு என்னன்னு தெரியல. அதுவும் தாவேக்கா தொண்டர்களா ரசிகர்களா யாருன்னு தெரியல. எப்போ அந்த வேன் பின்னாடி வராதிங்க, வேனை ஒட்டி வராதிங்க, வேனுக்கு முன்னாடி போகாதீங்க, ஸ்கூட்டரில் பைக்கில் திரும்ப 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 சொல்லியும் நீலாங்கரையிலேருந்து ஆரம்பித்து வேலூர் தாண்டி பள்ளிப்பட்டு வரைக்கும் துரத்திக்கினே வராங்க. அப்படின்னா அது ஒரு உண்மையாக அது ஒரு வேதனைக்கூடிய ஒரு விஷயந்தான். விஜய்க்கே நான் இருக்கேன், ஏப்பா நான் எவ்வளோ தூரம் சொல்கிறியா, நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னா என்ன? இந்த அன்பு எப்படியாப்பட்ட அன்பு இது? இது ஒரு அன்போட வெளிப்பாடு தான். அப்படியாப்பட்ட அன்பில் நாம் இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு கூட்டம் பேசுகிறதுக்கு இவ்வளோ நிபந்தனைகள் இருக்குது, ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு இவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்குது. ஒரு கூட்டம் மக்கள் சந்திப்பை நிர்வாகிகள் சந்திப்புன்ற மாதிரி ஆகிடுது. 4900 பேர் மட்டும்தான் அனுமதின்றாங்க. இது என்னையா அப்படின்ற அந்த இடத்துல தான் கல்கணுக்கில் ஒரு விஷயம். நீங்கள் நடிகனா விஜயை அவ்வளோ பேர் பார்த்துருக்கலாம், அவ்வளோ கூட்டத்தை பார்த்துருக்கலாம், ஆடியோ லான்ச்சில் அவ்வளோ பேர் கட்டி ஏறிக்கலாம், ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அப்படி கூட்டம் குமிஞ்சு போயிருக்கலாம். குழந்தைகளுக்கான ஒரு நடிகர் அப்படின்னு ஒரு நடிகனை அதை பார்த்துருக்கலாம். ஒரு அரசியல்வாதியாக, ஒரு அரசியல் கட்சி தலைவராக இது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய புது அனுபவமாக இருந்திருக்கும். அதே வேளை நின்ன மத்தியானத்தில் ஒரு 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் பர்மிஷன் கொடுக்குறாங்க. 12லேருந்து அந்த வெயிலில் நிற்கிறாங்களே சாமி. ஏன்னா இதுக்கு முன்னாடி சேலத்தில் நடந்த அந்த வெயில் சம்பவத்தில் தான் பிரச்சனையாச்சு. ஒரு வெயிலில் சுருண்டு விழுந்துட்டார், சேரு போடல, தண்ணி இல்லை, நாக்கு வறண்டு போச்சு, இப்படிலாம் ஏன் ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு இந்த 5000 பேருக்காக உட்காரத்துக்கு ஒரு அருமையான பந்தல் போட்டு அவ்வளோ வசதிகள்லாம் செஞ்சு வேலூர் வெயிலை பற்றிலாம் சொல்லவே தேவையில்லை. இதெல்லாம் மீறி நான் அரசியலுக்குள்ளே தப்பா? அதான் விஜய் சொல்கிறாரு, நான் ஊழலை பற்றி கேட்க ஆரம்பித்த உடனே என்னை ஒருத்தர் 2 பேர் மட்டும் எதிர்க்கலை, ஒட்டு மொத்தமாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன்ல, அந்த காண்டு தான். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஜயோட ஸ்பீச்சே எப்படி இருந்ததுன்னா, ஒரு நம்ம என்ன சொல்லுவாங்க, சாமானிய மக்களுடைய ஒரு குரலாக இருந்தது. இந்த எதுகை மோனை போட்டு பேசுறது, இல்லைன்னா ஒரு அரசியல்வாதிக்கு பேசுவாங்கல்ல, ஒரு அப்படியே தோரணை பிடிச்சி என்னப்பா நமக்கு புரியல அப்படின்ற மாதிரி சாதாரணமாக காண்டாகி போச்சு அவங்களுக்கு, உருட்டுறீங்களா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் போட்டு. அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, அவரே சொன்னது, டிவிக்கு ஒரு வெகுஜன மக்களுக்கான கட்சி அப்படின்னாரு. வெகுஜனம் அப்படின்னு பாருங்க, ஒரு கமர்ஷியல் வெகுஜன படம் அப்படின்னா ஒரு கமர்ஷியல் படம் வாங்க. அப்படி ஒரு வெகுஜன மக்களுக்கான ஒரு கட்சி இது. அப்படி ஒரு வெகுஜன மக்களுக்காக பேசின ஒரு ஸ்பீச்சாக தான் இருந்தது. ஏன்னா நேற்று முந்தினால இந்த செயல் வீரல் கூட்டம் நடந்துகிட்டு இருக்காங்க. நேற்று தான் நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் நடந்த ஒரு கூட்டம். ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார், அப்புறம் இவர் ஆனந்த், புஷி ஆனந்த், இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதில் ரொம்ப பேசின விஷயம் என்னன்னா, அந்த பெரம்பூரில் இந்த தொகுதியில் எங்கள் தலைவரை, எங்கள் தளபதியை நாங்கள் நிற்க சொல்ல போகிறோம், முதல்வர் வேட்பாளரா. என்ன காரணம் அப்படின்னா,
அந்த பெரம்பூர் தொகுதியில் வரைக்கும் கிட்டத்தட்ட 50,000 பேர் டிவிகேவுடைய உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். 2,000 பேர் வந்து நிர்வாகிகளாக இருக்காங்க வந்து தமிழ்நாட்டில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து ஒரு சென்னை முழுக்க எந்த தொகுதியில்னாலும் ஒரு செல்வாக்கு இருக்குன்னு ஒரு கருத்து கணிப்பு ஒரு பக்கம் சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து அவர் வேளச்சேரியில் நிற்க போகிறாரா, அல்லது சோழிங்கநல்லூரில் நிற்க போகிறாரா, விருகம்பாக்கத்தில் நிற்க போகிறாரான்னு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பெரம்பூரில் வந்து நில்லுங்க அப்படின்னு. அப்போ புஷி ஆனந்த் ஒரு விஷயத்த சொல்கிறார், என்னென்னா இந்த வட சென்னை மக்களுடைய அந்த விஷயங்கள் இருக்குல்ல, அது மேலே பெரிய ஆர்வம் கொண்டவர் வந்து விஜய். அந்த வட சென்னை மக்களை நோக்கி அவர் பயணிக்கக்கூடியவர் வந்து, ஒரு விளிம்பு நிலை மக்களை நோக்கி பயணிக்கக்கூடியவர் வந்து. நீங்கள் வட சென்னைனாலே வந்து ஏதோ ஒரு அவங்க ஒரு ரஃப் அண்ட் டப்பானவங்க, அவங்க வந்து ஏதோ இவங்க கூட ஒட்டாத ஆளுங்க, இதில் திரைப்படம்லாம் வேற எடுத்து வச்சுட்டாங்க. உண்மையிலே அன்பானவர்கள் வந்து அந்த பகுதி இன்னும் வந்து, அதாவது தெற்கு வாழ்கிறது, தென் சென்னை வாழ்கிறது, வடக்கு தேய்கிறது. இப்போ பொதுவாக இந்தியாவில் என்ன சொல்லுவாங்க, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னுவாங்க. ஆனால் அந்த மாதிரி அந்த வட சென்னையை நோக்கி தான் அவருடைய கவனம் இருக்குது. ஒரு 50,000 உறுப்பினர்கள் உள்ள இந்த தொகுதியில் விஜய் நின்னால் வெற்றி, அதை நாங்கள் எங்கள் தலைவர்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு. இன்றைக்கான ஸ்பீச்சு, விஜயோட ஸ்பீச் அப்படி தான் இருந்தது. ஏங்க நான் வந்துட்டேன், ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டேன், ஒட்டுமொத்தமாக போட்டு என்னை ஏன் அப்படி எதிர்க்கிறீங்க நீங்கள்? டிஎம்கேக்கும் டெல்லிக்கும் தான் இந்த தேர்தல். இன்னும் கேட்டால் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் தேர்தல், தமிழ்நாட்டுக்கும் இந்தியா கூட்டணிக்கு தான் தேர்தல்னு முதல்வர் சொல்கிறாரு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே, அதில் நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களையும் இந்த விஜயம் பிரிக்கவே முடியாது. ரத்தமும் சதயமானவர்கள், உடலும் உயிருமானவர்கள், எங்களை பிரிக்கவே முடியாது. என் மேலே தொடர்ச்சியாக அவதூறு பேசுறது, அசிங்கமாக வந்து விமர்சனம் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. எனக்கு ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருக்குது. எல்லாத்தையும் விஜய் கவனிச்சிக்கிட்டு இருக்கார். நான் வந்து ஒரு டீசெண்டான ஒரு பொலிட்டிக்கல் பண்ணணும்னு பார்க்குறேன். ஆனால் நீங்கள் இப்படி இறங்கி என்னை அடிக்கிறீங்களே. திரும்ப சரி, நான் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகிட்டலாம் கேட்குறேன் நான், நீங்கள் அரசியலுக்கு வராத மண்ணுக்கு என்ன சொத்து மதிப்பு உங்கள் கிட்டே இருந்தது? அரசியலுக்கு வந்த பிறகு இப்போ என்ன சொத்து மதிப்பு இருக்குதுன்னு நீங்கள் வந்து தில்லாக வந்து நீங்கள் வந்து காட்ட முடியுமா? உங்களுக்கு அந்த அந்த அளவுக்கு தில்லு இருக்கா? வாங்க நீங்கள் காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னது. அதெல்லாம் மாரி முதல்வர் அவர்கள் பேசினார். எல்லாரும் எங்களுக்கு நண்பர்கள் தான், நாங்கள் யாரையும் எதிரியாக பார்க்குறதில்ல அப்படின்னு விஜய் சொல்கிறாப்புல. அப்படியா? அப்படி நீங்கள் எப்படிங்க நண்பர்களாக பார்க்குறீங்க? நீங்கள் வந்து கரூர் சம்பவத்தில் என் மேலே பழி போடுறீங்களே, அந்த சம்பவத்துக்கு எப்படி சொல்லுங்கள் சிஎம் சார் அப்படின்ற ஒரு வேதனையான ஒரு விஷயம். ஒட்டுமொத்தமாக விஜய் என்னென்னா, இன்னும் ஒரு மாதம்தான் இருக்குது தேர்தலுக்கு, அதிக நாள் இல்லை. இந்த தேர்தல் காலத்துக்குள்ளே நம்மளை வந்து ஒரு சுதந்திரமாக போய் ஒரு மக்களை சந்திக்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ண முடியலையே, பண்ண விடலையே அப்படின்ற ஒரு கோபத்துடைய வெளிப்பாடு தான். அதுதான் அவர் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ நான் வந்து எல்லாரையும் உங்களை வந்து சந்திக்கணும், உங்கள் ஊரில் உங்கள் இடத்துல வந்து சந்திக்கணும்னு ஆசை, முடியல. நான் ஜெயிப்பேன், ஜெயிப்பு முதல்வர் ஆவேன், அப்போ ஒவ்வொரு கிராமமாக நான் வரேன். அதனுடைய வெளிப்பாடு தான். ஒவ்வொரு கிராமமாக வரேன், உங்களை நான் வந்து பார்க்குறேன், அப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு. ஏன்னா தொடர்ச்சியாக போன சேலம் கூட்டத்தில் கூட, நிர்வாகிகள் சந்திப்பில் கூட பல பேர் எதிர்பார்த்ததுன்னா, சேலம் சம்பந்தப்பட்ட அரசியல், சேலத்தில் உள்ள பிரச்சனைகள், சேலத்தில் அங்குள்ள அரசியல்வாதிகள், அங்குள்ள கட்சியினர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், ஊழல்கள், இதை பற்றி பேசப்படுறாரு விஜய். குறிப்பாக வந்து சேலம் கொங்கு மண்டலம்லாம் பார்த்திங்கன்னா அதிமுகவுடைய கோட்டை, எடப்பாடி அவருடைய ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே எதுவுமே பேசலை அப்படின்போது ரைட்டு. இங்கே வேலூர் மட்டும் வட மாவட்டம். நான் கூட வேலூர் திருவண்ணாமலைன்னு சொல்லியிருந்தேன். சில தம்பிங்களாம் வந்து கோவப்பட்டாங்க. எங்கள் வேலூர் திருவண்ணாமலை மட்டும்தானே வந்து, திண்டிவனம், விழுப்புரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி இதெல்லாம் வட மாவட்டம் தானே, ஏன் விட்டுட்டிங்கன்னா உண்மையில் வட மாவட்டம் தான் அது. இப்போ அங்கே உள்ள பிரச்சனைகள் ஒன்றா, குறிப்பாக வந்து வேலூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு அமைச்சர் இருக்கார், தொடர்ச்சியாக அவர் தான், அவருடைய மகன் ஒரு எம்பி. அங்கே ஒரு பாலாத்து பிரச்சனை இருக்குது, தண்ணி பிரச்சனை இருக்குது. அங்கே தொடர்ச்சியாக வந்து விவசாயம் வந்து ஒரு பொய்த்து போன விஷயமா இருக்குது. மானம் பார்த்த பூமி தான் பெரும்பாலும் வந்து. ஷிப்காட் மாதிரியான ஒரு தொழிற்பூங்காவை நம்பி தான் அங்கே இயங்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா விவசாய வேலைக்கெலாம் இப்போ யாருமே வரது கிடையாது. கூலி வேலைக்கெலாம், நாற்று நடுறது, அரைப்பறக்கிறது, களைப்பறிக்கிறதுலாம் கிடையாது. கிராமத்தில் என்ன சொல்கிறாங்க, போய் நாற்று நடுறது, அரைப்பறதுன்னு களைப்பறிச்சுன்னு போய் இந்த வெயிலில் கம்பெனிக்காரன் நேராக ஊருள்ள வரான், வண்டி எடுத்துன்னு வரான், ஊருள்ளே ஏற்றின்னு போகிறான்,
காலையில் கேன்டீனில் சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, இஎஸ்ஐ, பிஎஃப், அட்வான்ஸு, போனஸு எல்லாம் இருக்குது. வாரம் ஒரு நாள் லீவு வேறு, பண்டிகை நாளில் லீவு வேறு, யூனிஃபார்ம் கொடுக்குறான். இது ஏன் அப்படின்ற அளவுக்கு மாறிச்சு. அது குறிப்பாக வட மாவட்டங்களில் அதிகம் பாதிப்பு. சரி, இதெல்லாம் இல்லைன்னா தொழில் வாய்ப்பு என்னப்பா அப்படின்னு அதுவும் ஒரு கேள்வியாக இருக்குது. அதை தாண்டி வேறு என்ன இருக்குதுங்க? இதெல்லாம் பேச வரப்போறாருன்னு பார்த்தா அவர் பொதுவாக ஏன்னா அரசியலுக்குள்ள அவர் தான் சொல்கிறாரு, இங்கே என்ன நான் ஏன் தமிழ்நாட்டு அரசியலை பேசிகிட்டு இருக்கேன்? இப்போ நடக்க போகிற எலெக்ஷன் என்ன எலெக்ஷன்? சட்டசபை எலெக்ஷன் தானே. இந்த எலெக்ஷன் இங்கே பேசாமல் நான் வந்து டெல்லி அரசியலை பேசி நான் என்ன பண்ண போகிறேன்? நாடாளுமன்ற தேர்தல் நடக்கட்டும், நான் டெல்லி அரசியல் பேசுகிறேன், இந்திய அரசியல் பேசுகிறேன். நான் இப்போ நடக்கிற இதுதான் அதை தானே. இதெல்லாம் மீறி திரும்பவும் வந்து ஏன்னா நம்ம சொல்லிடலாம், விஜயை பார்க்குறதுக்கு இவ்வளோ கூட்டம் வருது, நடிகரை பார்க்குறதுக்கு வருது. அதை தான் அவர் சொல்கிறது வந்து என்னை தொடர்ந்து ஒரு குட்டி கதையோடு ஆரம்பித்தார். முக்கியமான ஒரு விஷயம், ஒரு குட்டி கதை. ஒரு 4 முழ ரோடு, அந்த 4 முழ ரோட்டில் நடுவில் ஒரு காலை ஒன்று நிற்குது. அந்த காலை அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது. அந்த காலை ஏற்கனவே அடக்கினவங்க, அடக்க முயற்சி பண்ணவங்க எல்லோரும் கிட்ட போகிறதுக்கு பயப்படுறாங்க. அது குத்தி கிழிச்சிடுமோ அப்படின்னு. ஒரு சின்ன பையன் பேக்கெட்டில் கையை விட்டுக்குன்னு அவன் பாட்டுன்னு அப்படி போகிறான். போன உடனே அந்த அடக்கினவங்க, அடக்க முயற்சி பண்ணவங்களாம் பெருசுங்களாம் நான் வர்றேன். டே பால்வாடி, பச்சை புள்ள, நீ எல்லாம் அங்கே கிட்ட போகாதவனாலும் தூக்கி போட்டுருன்றான் போது அவன் சிரிச்சுக்கிட்டே போகிறான். அவன் போய் அவன் காலக்கட்டை பண்ண 2 பேக்கெட்லேருந்து புல்லுக்கட்டு எடுத்து அப்படி நீட்டுறான். அது சாப்பிடுது. அது வந்து கோவத்தினால அந்த காலை இல்லை, பசினால் இருக்குது. அது போய் அப்படியே ஒரு வரப்பில் போய் விட்டுட்டு வரான். அப்படி அந்த பேக்கெட்டில் கையை விட்டுன்னு போனவன் யார் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் தான். நான் இல்லை, நம்ம எல்லாரும் தான், இந்த தாபேக்காவுடைய சேர்ந்தவர்கள் தான், நம் தொண்டர்கள் தான், நாம் தான். அந்த காலை தான் தமிழ்நாடு. அந்த காலையை அடக்கணும்னு முயற்சி பண்ணவங்க தான் வந்து அரசியல்வாதிகள், இதுக்கு முன்னாடி இருந்தவங்க. நான் வரேன்னு ஒரு குட்டி கதையோடு ஆரம்பித்த ஒரு விஷயம்தான் அந்த ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்கிறார். நான் எங்கே போனாலும் வந்து என்னை வந்து பச்சை புள்ள, பால்வாடி, இவருக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குது? கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தானே ஆகுது, இவர் என்ன பெரிய எதுவும் பேசிடுவார், இப்படியா என் மேலே ஏன் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க? அதையெல்லாம் மீறி இவ்வளோ பெரிய கூட்டம் வருதில்ல, இவ்வளோ பெரிய மக்கள் வருதில்ல, இந்த செல்வாக்கு நான் காமிச்சிட்டேன்ல. அதுதான் இன்றைக்கு வேலூர் கூட்டத்தில் ஒட்டுமொத்தமாக விஜய் பேசின பேச்சு. விஜய் மீறி கண்கலங்கின ஒரு விஷயம் அது. இதில் நடிப்புன்னு சொல்கிறதுக்கான எதுவும் இல்லை. நான் திரும்ப சொல்கிறதா வந்து விஜய் நடிச்சிருந்தா ஆரம்பத்தில் நடிச்சிருக்கலாம், வந்து என்னென்னோ நடிச்சிருக்கலாம், எத்தனை டைரக்டரை பார்த்துட்டு வந்திருப்பார் அவர், ஏதோ முடிச்சிருக்கலாம். அதெல்லாம் மீறி இனி வரப்போகிற இந்த அரசியல் களத்திற்குள் குறிப்பாக மக்களை சந்திக்கிற, அந்த நிர்வாக சந்திக்கிற அந்த விஜயோடைய பயணம் எப்படி இருக்க போகிறது? அவர் சொன்ன மாதிரி நாங்கள் ஜெயிச்சு வந்துட்ட பிறகு கிராமமாக வரப்போகிறன்றாரா, இல்லது இந்த 1 மாத காலத்தில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பதிக்கும் தனித்தனியாக வீடியோ எடுத்து அந்த வீடியோவை மக்கள் முன்னாடி போட்டு காமிக்க போகிறாங்க. அதுதான் தாவேக்காவில் பண்ணியிருக்கிற இப்போதைக்கு ஒரு ஐடியா. அது ஒர்க் அவுட் ஆகுமா? அது மக்கள் முன்னாடி எழுச்சி உண்டாக்குமா? விஜய் நேரில் போகிறதுக்கும் வீடியோவில் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குமா? இது எப்படி மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க? விஜயோடைய அந்த அரசியல் பயணம் எப்படி இருக்க போகிறது? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.